Hi friends, good morning. எய்ம்ஸ்லேருந்து நார்செட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஷார்ட் இன்ஃபர்மேஷன் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அப்ளிகேஷன் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகும், மற்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம வந்து போட்டிருந்தோம். இதில் வந்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாக எந்தெந்த ஹாஸ்பிட்டல் வந்து இதில் இன்க்ளூட் ஆகும், மதுரை எய்ம்ஸ் வருமா வராதா, வேறு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் இதில் எக்ஸாக்டாக எவ்வளோ வேகன்சிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேறு எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் இன்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை வந்து நம்ம வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எலிஜிபிலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, நார்செட் 8 லெவல் 7 வந்து எடுப்பாங்க. பிஎஸ்சியாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஜிஎன்எம்மாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 2 பேருமே போஸ்ட் பிஎஸ்சி முடிச்சா தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஜிஎன்எம்மாக இருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இதுதான் எலிஜிபிலிட்டி. 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி இருந்தால் 33 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி இருந்தால் 35 இயர்ஸ். ஃபீஸ் வந்து ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும் 3000 ருபீஸு, எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கல் வீக்கேஷனுக்கு 2400 ருபீஸு. பிஹெச் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இந்த 2400 ருபீஸ் பே பண்ணுறவங்க எஸ்டி கேண்டிடேட் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ரீஃபண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. ஓகே, இதில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 12th ஏப்ரல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். மெயின் எக்ஸாம் வந்து டேட் ஆஃப் 12th மே அன்றைக்கி இருக்கும். ஸோ இடையில வந்து உங்களுக்கு 20 days வந்து கேப் கொடுப்பாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. வேறு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து 24 17/3/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெசேஜெல்லாம் கரெக்டாக வராப்பில் பார்த்துக்கோங்க. டீட்டெயிலில் வந்து கரெக்டாக சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. பின்னாடி எடிட் பண்ணுற மாதிரியெல்லாம் வாய்ப்பு வச்சுக்காதீங்க. பண்ணும் போதே கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிடுங்க. இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் வந்தோன்னா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் இது. ஸோ ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா 17/3/2024 அன்றைக்கி உங்களுக்கு 5 மணியோட க்ளோஸ் ஆகிடும். அப்போது நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் 26ஆம் தேதி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை, பேமெண்ட்லாம் பண்ணாமல் இருந்தீங்க 17ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி எடிட்லாம் பண்ண முடியாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் கம்ப்ளீட் ப்ராசஸ் 17ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தது தான். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம போய் அப்ளை பண்ணணும். பிரைமரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க, எக்ஸாம் எழுதினீங்கன்னா அதே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். போய்ட்டு டேரெக்டாக அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பன்சேட்டரி ஸ்க்ரைப் அதை பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து எக்ஸாம் பேட்டர்னை பற்றி கேட்குறாங்க. எக்ஸாம் பேட்டர்னை பற்றி தனியாக ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக போட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். இது வேணாம். ஓகே, எக்ஸாம் பேட்டர்னும் எக்ஸாக்டாக எவ்வளோ வேகன்சிஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். ஸோ அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. எக்ஸாம் பேட்டர்னு சிலபஸை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டேஜ் 1 என்ன நடக்கும், ஸ்டேஜ் 2 என்ன நடக்கும். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் அந்த வீடியோ. ஓகே, ஸோ அதில் வந்து வேகன்சிஸும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஓகே, தென் மெரிட் லிஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எக்ஸாம் நல்லா எழுதுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வெப்சைட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும்ப்பா. ஓகே, ஸோ யாராருக்கெல்லாம் ஏஜ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது 30 இயர்ஸ்க்கு மேலே யூஆராக இருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நிறையா ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்க்ளூட் ஆகிறது இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதில் 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்கும் போது அதில் வந்து நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. அதனால் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. கடைசி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டல்னு கொடுத்துருக்காங்க, இப்போ பட்டிண்டா, போபால், புவனேஸ்வர், பிலாஸ்பூர், தியோகர், கோரக்பூர், கவுகாத்தி, ஜோத்பூர், கல்யாணி, மங்களகிரி, நாக்பூர், நியூ டெல்லி, பட்னா, ராய்ப்பூர், ராஜ்கோட், ரிஷிகேஷ், விஜய்பூர், அப்புறம் எய்ம்ஸில் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அதில் வந்து ஒரு 19 ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல் இது வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து 80% வந்து ஃபீமேலுக்கு ரிசர்வேஷன் இருக்குது, 20% வந்து மேலுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெட்டீரியல் வேணும், எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரில, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில, இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்னை பற்றி ஒரு ஐடியா இல்லை, எனக்கு வந்து கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயின் பண்ணிவிட்டு அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் ரிப்ளையாக வாங்கிக்கலாம். இல்லை மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7050800142 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி உங்களோட மெட்டீரியலை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஹியூஜான வேகன்சிஸ் வர இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாதீங்க. அடுத்த வேகன்சி ரொம்ப கம்மியாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் நீங்கள் எப்படியாவது உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.